விக்கிறார், தப்புவிப்பார். மூன்றாவதாக 14ஆம் வசனத்தை படிக்கிறேன். இஸ் a man of wise, ஞானமுள்ள மனிதன். 14 சொல்கிறது, தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இப்படி சொல்லலாம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும்போது யூ வில் பி வைஸ். நீங்கள் புத்தியாக நடக்கும்போது கர்த்தர் கூட இருப்பார். இன்றைக்கு அனைவருடைய இந்த கடனுக்கு என்ன காரணம்? ஏழ்மை, வறுமை, கடன். யாரை பார்த்தாலும் கடன். ஊழியர்கள் கூட. ஐயா, ரொம்ப தாழ்மையாக சொல்ல விரும்புகிறேன், கடன் வாங்கி கன்வென்ஷன் நடத்தாதீங்க. ஒருவேளை ரொம்ப நெருக்கமாக தான் கடன் வாங்கி சபை கட்டுங்க. ஆனால் கட்ட சொன்ன ஒரு கர்த்தர், யூ வில் மேக் எ வே. இது வளர்ந்து விட்டு என்று சொல்ல அர்த்தம் இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். when God guides you, he provides you. அந்த கட்டுன்னு சொன்னார் இல்லையா, அதற்கேற்ற உபகரண தேவன் தருவார். when God guides you, he will provide you. ஒன்றை சொல்லுகிறவர் கட்டாதற்குரிய காரியங்களை செய்வார். அது ஊடகமானாலும், அது ஊழியங்களானாலும், இது எந்த ஊழியமானாலும் செய் என்று சொல்லுகிறவர் செய்யத்தக்கதான கிருபையை எனக்கு தருவார், அதற்கேற்ற உபகரணங்களை தருவார். மூன்றாவது, இஸ் a man of wise. வேதம் சொல்லுகிறது, அவன் புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்தான். யோசித்து பாருங்க, ஒரு மிகப்பெரிய அரசன். ஆனால் யாருக்கு பயப்படுறான் தெரியுமா? சாதாரண ஒரு மனிதனுக்கு, ஆடு மேய்க்கிற ஒருவனுக்கு கண்டு பயந்தான். யோசித்து பாருங்க. என் நண்பு ஊழியர்களே, நீங்கள் யாருக்குன்னு பயப்படாதீங்க. ஒரு படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பட்டங்கள் இல்லாமல் இருக்கலாம். யூ மே நாட் பி a doctor or reverend or bishop. நோ. அந்த தேவ ஞானம், தேவ கிருபை, தேவ பலன், தேவனுடைய அபிஷேகம் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது சவுல் அவனை கண்டு. அதிகாரம், ஆளுகை, அரசாட்சி, செல்வம், அறிவு, திறமை எல்லாம் இருந்தது. ஆனால் அன்பானவர்களே, இங்கே அவனை கண்டு பயந்தான். அரசாட்சி இருந்தது, ஆளுகை இருந்தது, சிங்காசனம் இருந்தது, செல்வம் இருந்தது. ஆனால் அவனை கண்டு பயந்தான். இஸ் a man of wise, ஞானம் உள்ளவன். நன்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 16ஆம் வசனத்தில், 16ஆம் வசனம், இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். யோசித்து பாருங்க நண்பு ஊழியர்களே, இஸ்ரவேலர்கள், யூதா ஜனங்கள் யாவரும் அவனை சிநேகித்தார்கள். யோசித்து பாருங்க, லவ்ட் ஒன்ஸ். ஒரு ஊழியன் எல்லாருக்கும் பிரியமாக இருக்க முடியுமா? இருக்க முடியும்.